அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். உலகின் இன்றைய முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். சிரியாவில் ஜனாதிபதி பஷர் அல் ஆசாத் தப்பியோடியுள்ள நிலையில் தலைநகர் டமாஸ்கஸில் 2 முக்கிய விஞ்ஞானிகள் இனம் தெரியாதவர்களால் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக ஈரானிய ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இதன்படி செவ்வாயன்று தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள உள்ளூர் வட்டாரங்கள் சிரியாவின் கரிம வேதியியலாளர் கலாநிதி கம்தி இஸ்மாயில் நாடி படுகொலை செய்யப்பட்டதை உறுதிப்படுத்தியுள்ளார்கள். மேம்பட்ட வேதியியல் மற்றும் மருந்து துறையில் நிபுணத்துவம் பெற்ற கலாநிதி கம்தி இம்தாதிஸ் நாடி செவ்வாய்க்கிழமை சிரிய தலைநகரில் உள்ள அவரது வீட்டில் இறந்து கிடந்தார். உள்ளூர் மற்றும் சர்வதேச ரசாயன ஆராய்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளுடன் தனது துறையில் முக்கிய நபராக அறியப்பட்ட நாடியின் மரணம் மர்மமானது என்று உள்ளூர் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. அதேபோன்று பிரபல சிரிய நுண்ணியலாளரான சக்ரா கெம்ஷியா டமாஸ்கஸில் உள்ள அவரது வீட்டில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். நுண்ணுயிரியல் துறையில் சிரியாவின் பிரபல விஞ்ஞானியான சக்ரா கெம்ஷியா அவரது வீட்டுக்குள் வைத்து இனந்தெரியாத நபர்களால் படுகொலை செய்யப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இந்த சம்பவங்கள் சிரியாவில் பெரும் அதிர்ச்சியை சிரியா மட்டுமல்ல சிரியா கடந்தும் ஏற்படுத்தியுள்ளது. தென்கொரியாவில் இராணுவ சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதற்கு முழு பொறுப்பேற்று முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் கிம் ஜாங் கியோன் தான் அடைக்கப்பட்டிருந்த தடுப்பு மையத்தில் தற்கொலை செய்ய முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அவர் தற்போது நலமாக இருப்பதாக அந்நாட்டு பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். கடந்த 3ஆம் தேதி தென்கொரியாவில் இராணுவ சட்டத்தை நடைமுறைப்படுத்த ஜனாதிபதி ஜூன் சுக் யோல் எடுத்த முடிவிற்கு முழு பொறுப்பேற்று முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் கிம் ஜாங் கியோன் தனது பதவியிலிருந்து விலகினார். இதனைத் தொடர்ந்து கிம் ஜாங் கியோன் இராணுவ சட்டம் விதித்தமை தொடர்பான விசாரணைகளின் போது கடந்த 8ஆம் தேதி காவலில் வைக்கப்பட்டு பின்னர் அவர் தேச துரோகம் செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள கிம் ஜோங் கியோன் நேற்றிரவு தற்கொலை செய்ய முடிவெடுக்க முயன்றதை காவலர்கள் அவதானித்த நிலையில் அவரை காப்பாற்றியுள்ளதாக தென்கொரியாவினுடைய நீதி அமைச்சு தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானின் முக்கிய அலுவலகத்தில் நடந்த தற்கொலைப்படை தாக்குதலில் தலிபான் முக்கிய அமைச்சர் மரணம். ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சி நடைபெற்று வருகின்றது. இதில் அகதிகள் விவகாரத்துறை அமைச்சராக செயல்பட்டு வந்தவர் கலீல் ஹக்னி. இந்நிலையில் காபூலில் உள்ள அகதிகள் விவகாரத்துறை அமைச்சர் அலுவலகத்தில் நேற்றைய தினம் மந்திரி கலீல் ஹக்னி வழக்கமான பணிகளை செய்து கொண்டிருந்தார். அப்போது அமைச்சக அலுவலகத்துக்கு வந்த நபர் தன் உடம்பில் மறைத்து கொண்டு வந்த வெடிகுண்டுகளை வெடிக்க செய்தார். அலுவலகத்தில் நடந்த இந்த தற்கொலைப்படை தாக்குதலில் மந்திரி கலீல் ஹக்னி உயிரிழந்தார். மேலும் அலுவலக ஊழியர்கள் 5 பேரும் உயிரிழந்தார்கள். இந்த தற்கொலைப்படை தாக்குதலை தொடர்ந்து அகதிகள் விவகாரத்துறை அமைச்சக அலுவலகத்திற்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதலை நடத்தியது யார் என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. தாக்குதலுக்கு இதுவரை எந்த ஒரு இயக்கமும் பொறுப்பேற்கவில்லை. உயிரிழந்த மந்திரி கலீல் ஹகின் ஆப்கானிஸ்தான் உள்துறை மந்திரி சிராஜுதீனின் நெருங்கிய உறவினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. காசாவின் வடக்கு பகுதியில் வெளியிலிருந்து நுழையும் மனிதாபிமான உதவிகள் அனைத்தும் இஸ்ரேல் இராணுவத்தினரால் தடுக்கப்பட்டிருப்பதால் ஆயிரக்கணக்கான காசா மக்கள் அத்தியாவசிய உதவிகளின்றி தவிப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி முதல் இஸ்ரேல் இராணுவம் வடக்கு காசாவில் தரைவழி தாக்குதல் நடத்தி அப்பகுதிகளை கைப்பற்றி வருகின்றது. இதனால் அப்பகுதிக்குள் செல்லும் மனிதாபிமான உதவிகள் அனைத்தும் இஸ்ரேல் இராணுவத்தினரால் தடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 66 நாட்களாக இஸ்ரேல் கைப்பற்றிய காசாவின் வடக்கு பகுதிகளான பல்வேறுபட்ட பகுதிகளில் குறிப்பாக பெய்ட்லாகியா, பெயின் ஹனோன் மற்றும் ஜபாலியா கான்யூனிஸ்களில் வாழும் 75,000 பாலஸ்தீனர்கள் உணவு, நீர், மின்சாரம் மற்றும் மருத்துவம் ஆகிய அடிப்படை வசதிகளின்றி தவித்து வருவதாகவும் 5,500க்கும் மேற்பட்டோர் பெய்ட்லாகியாவிலிருந்து வலுக்கட்டாயமாக இடம்பெற்றப்பட்டுள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் மனிதாபிமான விவகாரங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. மேலும் அங்கு நிலவும் உணவு பற்றாக்குறையை பற்றி அந்த கூட்டமைப்பு கூறுகையில் மொத்தமாக காசா பகுதியில் ஐநாவை சார்ந்த வரும் 4 உணவு கிடங்குகள் மட்டுமே தற்போது செயற்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இதுபற்றி காசா நகரத்திற்கான ஐநாவின் மனிதாபிமான மற்றும் புனரமைப்பு ஒருங்கிணைப்பாளர் கூறுகையில் காசாவில் பொதுமக்கள் உயிர் வாழும் சூழல் முற்றிலும் அழிவுகரமானதாக மாறியுள்ளது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது. அங்கு நிலைமையை இன்னும் மோசமானதாக ஆக்கியுள்ளது. இதனால் ஐநா உட்பட பல உதவி நிறுவனங்கள் காசா மக்களுக்கு தேவையான மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்க முடியாத ஒரு பயங்கர சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் தான் உட்பட பல்வேறு ஐநா அதிகாரிகளும் வடக்கு காசா பகுதிகளில் உதவி தொடரணிகள் மற்றும் வணிகப் பொருட்களை அனுமதிக்கவும், தெற்கில் எகிப்து நாட்டிலிருந்து ரஃபா எல்லை மீண்டும் திறக்கவும், இந்த வழியை இருமுறை பயன்படக்கூடிய பொருட்களை அனுமதிக்கவும் தொடர்ந்தும் இஸ்ரேலுடன் கேட்டுக்கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். காக்கின் கருத்துக்களுக்கு தங்களிடம் எந்த ஒரு பதிலும் இல்லை என்று இஸ்ரேலின் ஐநா தூதுவர் தெரிவித்துள்ளார்.
எனவே இஸ்ரேலின் தாக்குதல்களினால் வாழ்வாதாரத்தை இழந்து வாடும் பாலஸ்தீனர்களுக்கு தற்போது உணவு, குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களும் தடுக்கப்பட்டிருப்பது அம்மக்களை ஒட்டுமொத்தமாக படுகொலை செய்யும் இஸ்ரேலின் திட்டமன்றி வேறில்லை என பாலஸ்தீன் ஆதரவு அமைப்புகள் குற்றம் சுமத்தியுள்ளார்கள். உக்ரைன் ரஷ்யா இடையே நடைபெற்று வரும் போர் தொடர்ச்சியாக நீடித்து வருகின்ற சூழ்நிலையில் நெடுந்தூரம் சென்று தாக்கும் வல்லமை கொண்ட ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு அமெரிக்கா அண்மையில் அனுமதி அளித்திருந்தார்கள். இது ரஷ்யாவை மிகப்பெரிய அளவில் கோபப்படுத்தியது. அதேவேளையில் ரஷ்யா உக்ரைன் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. கண்டம் விட்டு கண்டம் பாயும் பாலிஸ்டிக் ஏவுகணை மூலம் ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் குற்றம் சாட்டியது. ஆனால் நாங்கள் ஒரேஸ்னிக் என்ற புதிய ஏவுகணையை சோதனை செய்தோம். இந்த ஏவுகணை உக்ரைன் பகுதியை தாக்கியதன் மூலம் சோதனை வெற்றி பெற்றது என புதின் அறிவித்தார். இந்நிலையில் உளவுத்துறை மதிப்பீட்டின்படி மீண்டும் உக்ரைன் மீது ரஷ்யா பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதாக அமெரிக்க உளவுத்துறை எச்சரித்துள்ளது. இதற்கிடையே உக்ரைன் போரில் கேம் சேஞ்சராக ஒரேஸ்னிக் இருப்பதை விட அமெரிக்காவை மிரட்டும் முயற்சியாகவே இது பார்க்கப்படுவதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். ரஷ்யாவிடம் சில ஏவுகணைகள் மட்டுமே இருப்பதாகவும் உக்ரைனுக்கு எதிராக தாக்குதல் நடத்த மற்ற ஏவுகணைகளை விட சிறிய வகை மட்டுமே கொண்டுள்ளதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள டொனால்ட் ட்ரம்ப் இரு நாடுகளுக்கும் இடையில் போர் நிறுத்தம் ஏற்படுத்தி பேச்சுவார்த்தை கொண்டுவரப்படும் என அறிவித்துள்ள சூழ்நிலையில் ரஷ்யா உக்ரைன் போர் தற்போது தீவிரமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிரியாவில் 2011ஆம் ஆண்டு முதல் உள்நாட்டுப் போர் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் தற்போது அல்-அசாத் தலைமையிலான அரசு படைகளுக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையிலான சண்டையில் கிளர்ச்சியாளர்கள் முக்கிய நகரங்கள் மற்றும் தலைநகரை கைப்பற்றியுள்ளார்கள். கடந்த சில ஆண்டுகளாக பெரிய அளவில் மோதல் ஏற்படாத நிலையில் கடந்த வாரம் மீண்டும் கிளர்ச்சி வெடித்தது. அலப்போ மற்றும் ஹமா பகுதிகளை கைப்பற்றிய கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்து முன்னேறி தலைநகர் டமாஸ்கஸையும் கைப்பற்றியுள்ளார்கள். இதையடுத்து 50 ஆண்டுகால அசாத்தின் ஆட்சி முடிவுக்கு வந்துள்ளது. இதனால் சிரியாவில் அரசியல் நெருக்கடி ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் அசாதாரண சூழ்நிலையும் சிரியாவில் இருந்து 75 இந்தியர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு லெபனான் சென்றுள்ளதாகவும் அங்கிருந்து வணிக விமானங்கள் மூலம் இந்தியாவுக்கு திரும்ப உள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீட்கப்பட்டவர்களில் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த 44 ஜைரீன்கள் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் சைதா ஜைனாவில் சிக்கியிருந்தனர். சிரியாவில் சிக்கி தவித்த இந்தியர்களின் கோரிக்கைகள் மற்றும் அங்குள்ள பாதுகாப்பு நிலைமை குறித்து மதிப்பீட்டின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று டமாஸ்கஸ் மற்றும் பெய்ரூட்டில் உள்ள இந்திய தூதரகங்கள் தெரிவித்துள்ளன. டமாஸ்கஸ், பெய்ரூட்டில் உள்ள இந்திய தூதரகங்கள் இணைந்து இந்த மனிதாபிமான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முதற்கட்டமாக 75 பேர் மீட்கப்பட்டுள்ள போதிலும் இன்னும் சில இந்தியர்கள் சிரியாவில் உள்ளதாகவும் அவர்கள் டமாஸ்கஸில் உள்ள தூதரகத்துடன் தொடர்பு கொண்டு இந்தியாவுக்கு திரும்ப முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. குர்திஸ் தலைமையிலான சிரிய ஜனநாயக படைகளால் அமெரிக்காவின் M9 ரக கண்காணிப்பு ட்ரோன் தற்செயலாக சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள். சிரிய ஜனநாயக படைகள் குறித்த ட்ரோன் துருக்கி நாட்டை சேர்ந்ததென கருதியதன் காரணத்தினால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. கடந்த தசாப்தத்தில் வடக்கு சிரியாவானது அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருந்த நிலையில் தற்போது அங்கு நிலை கொண்டுள்ள குர்திஸ் படைகளுடன் சமீபத்திய நாட்களில் துருக்கி தரப்பினர் மோதலில் ஈடுபட்டுள்ளார்கள். இந்நிலையில் பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள குறித்த ட்ரோன் தற்செயலாக சுட்டு வீழ்த்தப்பட்டமையானது வடக்கு சிரியாவில் இப்போது நடக்கும் மோதலின் குழப்பமான தன்மையை அடிக்கோடிட்டு காட்டுகின்றது. எனினும் ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்ட நேரத்தில் அதன் பணி என்ன என்பது தெளிவாக தெரியவில்லை என்றும் சிரிய ஜனநாயக படைகள் தெரிவித்துள்ளது. சிரிய ஜனநாயக படையை உள்ளடக்கிய ISIS எதிர்ப்பு கூட்டணியின் ஒரு பகுதியாக சுமார் 900 அமெரிக்க இராணுவ வீரர்கள் சிரியாவில் நிலை கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த அமைப்பை மறுசீரமைப்பதை தடுக்க அமெரிக்கா தனது இருப்பை தக்க வைத்துக் கொள்ள விரும்புவதாக பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். வடக்கு காசாவின் கான்யூனிஸ் பகுதிக்கு அருகே ரோந்து சென்ற இஸ்ரேல் இராணுவத்தினருக்கும் அல்கசாம் படையினருக்கும் இடையில் இடம்பெற்ற மோதலில் அல்கசாம் படை நடத்திய அல்ஜாசின் 105 ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலிய இராணுவ டேங்கிகள் வெடித்து சிதறியதாகவும் இதில் ஒரு மெர்காவா டேங்கி முற்றாக சேதமடைந்த நிலையில் ஒரு மெர்காவா டேங்கி பகுதியளவில் சேதமடைந்ததாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த தாக்குதலில் 3 இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டதாக அல்கசாம் படைப்பிரிவு தெரிவித்துள்ளது. இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.